ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். இந்த வாரம் ஒரு ஸ்பெஷல் வாரம், மென்ஸ் ஹெல்த் வீக். ஆண்களுக்கான ஹெல்த் நலம் சம்பந்தமான ஒரு வாரம் இது. உலகம் முழுவதும் இது கொண்டாடப்படுகிறது. இதனுடைய சிம்பலாக இது போன்ற கொடி, ப்ளூ கலரான கொடி அல்லது ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு, ப்ளூ கலரிலான கேப்பு, எல்லாம் இந்த மாதிரியான உலகம் முழுவதுமே இதை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு. ஆண்களுக்கான நலத்தில் என்ன பெரிய விழிப்புணர்வு திடீர்னு அப்படின்னா, ஆண்களை பொறுத்த வரைக்கும் சராசரி ஒரு பெண்ணை விட 6 வருடங்கள் முன்பாகவே ஒரு ஆண் இறந்து விடுகிறான் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. முக்கியமாக ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போகிறாங்க, மூளை ஸ்ட்ரோக்கில் இறந்து போகிறாங்க, கேன்சர், சர்க்கரை வியாதி, இப்படி பல்வேறு நோய்களால் ஆண்கள் இறந்து போகிறாங்க. அதே மாதிரி அவர்கள் அவர்களை பற்றிய ஒரு முழுமையான கேர் எடுத்துக்கிறது இல்லை, மருத்துவர்களை ஆலோசிக்கிறது இல்லை. பெரும்பாலும் 60% ஆண்களுக்கு குடும்ப டாக்டர்னு யாரும் இல்லை. பெண்கள் எப்படியாவது பிரசவத்துக்காவது மருத்துவர்கள்ட்ட போயிடுறாங்க. ஆனால் ஆண்கள் அவங்களுக்கு சீரியஸான நோய் வர வரைக்கும் பெரும்பாலான ஆண்கள் டாக்டர்கிட்ட போகிறதில்ல. அதே மாதிரி ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எடுத்தால், பிரசவத்தை விட்டுட்டோன்னா கூட பெண்கள் வருடத்திற்கு 2 முறைக்கு மடங்குக்கு மேலாக ஆண்களை விட அதிகமாக டாக்டர் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு டேட்டா இருக்குது. ஆண்கள் பெண்களோட பாதி அளவுக்கு தான் மருத்துவர்களை பார்க்குறாங்க. அதே மாதிரி ஆண்கள் பல்வேறு ப்ரிவென்ஷன் பெண்களோட மிக குறைவாக தான் எடுக்கிறாங்க. பெண்கள் ஒரு டாக்டர் சொல்கிறாங்க, படித்தாங்கன்னா அதை கடைபிடிப்பாங்க. ஆனால் பெரும்பாலான ஆண்கள் அதை எதையும் ஹெல்த் பற்றிய விஷயங்களை கடைபிடிக்கிறதில்ல, தடுப்புகளை மேற்கொள்கிறதில்ல. அதே மாதிரி ஆண்கள் பெண்களோட பல மடங்கு அதிகமாக டேஞ்சரான பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டிருக்காங்க. அதில் ஆண்களுடைய இறப்பு விகிதம் ரொம்ப ரொம்ப அதிகம். இதுதான் மென்ஸ் ஹெல்த் வாரம் கொண்டாடுவது எதுக்காகனா, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். 90% இந்த பிரச்சனைகளை ஆண்களுக்கு தடுக்க முடியும், ஆண்களுக்கு வராமல் தடுக்க முடியும், இந்த இறப்பை தவிர்க்க முடியும். அதுக்கு அடிப்படையாக என்ன வேணும்னா விழிப்புணர்வு வேணும். அந்த விழிப்புணர்வுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சால் தான் விழிப்புணர்வு வரும். விஷயமே தெரியாமல் ஒருத்தர் விழிப்புணர்வோடு இருக்க முடியாது. ஸோ ஒரு என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும் ஒரு ஆணுக்கு அப்படின்னு பார்த்தா, அவர் மோஷன் போகிறது, யூரின் போகிறதுல திடீர்னு மாற்றங்கள் வரலாம். மோஷன் போகிறதுல திடீர்னு டயரியா, லூஸ் மோஷன் போகலாம். திடீர்னு மோஷனே போகாமல் கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம். இன்னும் பல நாட்கள் மோஷன் போகாமல் இருக்கலாம். இது மோஷனில் பிளட்டு சேர்ந்துருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள். ஆண்களுக்கு ஆண்மை குறைவு வரலாம். ஆண்மை குறைவு ஒரு சீரியஸான விஷயம். நம்ம பலமுறை இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். ஆண்மை குறைவு உங்களுடைய ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான அல்லது மூளையில் இரத்த நாளங்கள் பிரச்சனை வர்றதுக்கான ஒரு முன் அறிகுறி அது. ஆனால் பல நேரம் நம்ம அதை சட்டை பண்ணுறதில்ல. அதனால் அதே மாதிரி ஆண்களுக்கு பல பேருக்கு முதுகு பேக் ஏக் வந்துடும், அவங்களுடைய வேலை செய்கிற முறையில் பல்வேறு காரணங்களால். அதே மாதிரி கட்டிகள் எங்கேயாவது வரலாம், விரையில் கட்டி வாங்கலாம், இருமல், தொடர்ச்சியான இருமல், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது ஒரு சீரியஸான உடல்நல பிரச்சனைகள் வரலாம். இதை முதலே ஆரம்பத்தில் போனாங்கன்னா மருத்துவர்கள் குணப்படுத்திடலாம். ஆனால் பல நேரங்களில் ஆரம்பத்தில் இவங்க டாக்டர்கிட்ட போகிறதில்ல. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நாங்கள் திருப்பூர்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள் சார். சார், எக்ஸ்ட்ரா டைம் கொஞ்சம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, எக்ஸ்ட்ரா டைம் டேப்லெட் இருக்குங்களா? அதாவதுங்க, மருந்துகளை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி சாப்பிட்ற பழக்கத்தை முதல்ல நிறுத்தணும். அது மாதிரி வாங்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பிரச்சனைகளை நேரடியாக மருத்துவர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணணும். மருத்துவர்கள் உங்களோட டிஸ்கஸ் பண்ணி சில டெஸ்ட்டுகள் எடுப்பாங்க. டெஸ்ட்டுகள் முக்கியம். நம்ம நிகழ்ச்சியில் தான் சொல்லிகிட்டு இருக்கோம், இது மென்ஸ் ஹெல்த் வாரம். என்னென்னா, மருத்துவர்கள்ட்ட ஆண்கள் போகிறதே இல்லை. பல நேரங்களில் போய் அவங்க பிரச்சனைகளை பேசணும்,
பல காரணங்கள், மன ரீதியான காரணங்களே சீக்கிரம் வந்து வர்றதுக்கு. சும்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எந்த ப்ராப்ளம் நார்மலாக தான் இருக்குது எல்லாமே. சரிங்க, அந்த எக்ஸ்ட்ரா டைம் டேப்லெட்டுக்கு வேற டேப்லெட் கிடைக்கும். அதாங்க நீங்கள் மருத்துவர், இதெல்லாம் ட்ரக், ஷெட்யூல்டு ட்ரக். இந்த மருந்துகள் எல்லாம் மருத்துவரின் பரிந்துரையின் ப்ரிஸ்கிரிப்ஷனில் தான் நீங்கள் வாங்கணும். நம்ம ஊரில் வந்து எளிமையாக எந்த மருந்து வேணாலும், தூக்க மருந்துனாலும் சரி, வேறு எந்த சீரியஸான ஆபத்தான மருந்துகள் கூட மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் ஒருத்தர் வாங்கி சாப்பிடக்கூடிய நிலைமையில் தான் இன்னும் இருக்குது. இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். இது வந்து மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் தான் இவங்க கடையிலே கொடுக்கணும். ஆனால் நம்ம நாட்டில் வந்து அது எளிமையாக யாராலையும் வாங்க முடிய நிலைமையில் தான் இன்றைக்கி இருக்குது. சரி, அடுத்து வந்து மன அழுத்தம் பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு மன அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதா உலக அளவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. பெண்களை விட பல மடங்கு அதிகமாக ஆண்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, அதே மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது, மகிழ்ச்சியாமல் இருக்கிறது, வேலையில் வந்து பெரிய அளவுக்கு ஒரு உற்சாகம் இல்லாமல் இருக்கிறது, இப்படி பல பிரச்சனைகளில் ஆண்கள் வந்து திண்டாடிக்கிட்டு இருக்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இதில் என்ன பண்ணலாம், ஒரு பெண் அல்லது ஒரு குடும்பத்தினர் என்ன பண்ணலாம்? முதல்ல ஆண்களே அவர்களுடைய உடல் நலத்தை அவங்க பேணணும். அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு நம்ம பின்னால் பார்ப்போம். குடும்பத்தினர் வந்து, நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் உங்களுடைய தந்தைக்கு இந்த பிரச்சனை வரலாம், உங்கள் கணவருக்கு இந்த பிரச்சனை வரலாம், உங்களுடைய சகோதரர்களுக்கு இந்த பிரச்சனை வரலாம். ஸோ அவர்களை வந்து ரெகுலராக மருத்துவ செக்கப் பண்ணணும். இப்போ கார் வச்சுருக்கவங்களாம் காருக்கு ரெகுலராக செக் பண்ணுவாங்க, டூ வீலர் வச்சுருக்கவங்க டூ வீலருக்கு ரெகுலராக செக் பண்ணுவாங்க. ஆனால் மனிதர்கள் வந்து அவங்க உடம்புக்கு செலவு பண்ண மாட்டாங்க. ஒரு 50 ரூபா செலவு பண்ணுற கூட யோசிப்பாங்க. ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஹலோ சார், நான் ராஜசேகரன் பேசுறேங்க சார். ராஜசேகர் சொல்லுங்க. எனக்கு 35 வயசு ஆகுதுங்க சார். சொல்லுங்க சார். நான் என்னன்னா 30 ஒரு நாய் சுயன்பம் ஒரு 3-4 தடவை பண்ணிருப்பேன். சரிங்க. அதனால எதுவும் ப்ராப்ளம் வருங்களா? மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை முறை சுயன்பம் பண்ணாலும் எந்த ப்ராப்ளம் வராதுங்க. இது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை, நீங்க கவலையப்பட வேண்டாம். ஏன்னா இப்ப எனக்கு ஏஜ் 35 ஆயிட்டுனா இப்பதான் மேரேஜ் பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க. அதாங்க சார். ஏன் 35 வரைக்கும் விட்டீங்க? நீங்க முன்னாலே 28 29 கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அண்ணன் ஒருத்தர் இருந்தாருங்க சார். அடுத்து அப்பா இறந்துட்டாரு, அதனால லேட் ஆயிடுச்சுங்க சார். ரைட்டுங்க, ஆல் தி பெஸ்ட். சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க. அதாங்க சார், இந்த மாசத்துல பண்ணலாம்னு இருக்காங்க சார். அதான் ஏதோ உங்கள்கிட்ட டவுட் என்ன கிளியர் பண்ணிக்கலாம் அப்படி கால் பண்ணீங்க சார். வெரி குட், வெரி குட். சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுயன்பம் என்பது இயல்பானது. 35 வயசு வரைக்கும் பிரம்மச்சாரியாக இருந்திருக்கீங்க, அதுவே பாராட்டத்தக்க ஒரு விஷயங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், நான் கிருஷ்ணகிரி சிவகுமார் பேசுறேன் சார். சிவகுமார் சொல்லுங்க சார். ஒரு 10 வருஷம் மேல கை பழக்கம் செஞ்சிருக்கு சார். அது என்ன சார் செய்யறது ட்ரீட்மெண்ட்டுக்கு? 10 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் சுயன்பம் பண்ணாலும் ட்ரீட்மெண்ட் ஒன்றும் தேவையில்லைங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் நிறுத்தவும் முடியாது 10 வருஷத்தில். ஒரு மனிதன் வந்து வாழ்நாள் முழுவதும் உயிர் உள்ள வரைக்கும் சுயன்பம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் எந்த தவறும் இல்லை, அது சாதாரணமான விஷயம், கவலைப்பட வேண்டாம். சரி சார். சரிங்க. இப்போது பெண்களை பொறுத்த வரைக்கும், பெண்களுக்கு இதில் என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும், அதுவும் வளரும் நாடுகளில் இருக்க பெண்களை பொறுத்த வரைக்கும் 75% பெண்கள், கணவனை இழந்த பெண்கள் வந்து வாழ்வாதாரமே இல்லாமல் ரொம்ப பயங்கரமான கஷ்டத்தில், கணவனோடு வாழும்போது ரொம்ப சௌகரியமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. கணவனை இழந்த பிறகு வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகி ரொம்ப மிக்க சிரமத்தில் சிக்கலில் மாட்டிக்கிட்ட பெண்கள் நிறைய இருக்கிறாங்க. அதனால் பெண்களுக்கு கணவர்களை, ஆண்களை, அண்ணன் தம்பிகளை ஒரு ப்ரிவென்ஷன், அவங்களுக்கான பிரச்சனைகளை தவிர்க்கிறதுல கவனம் செலுத்த வேண்டும். இவங்க என்னென்ன பண்ணணும்? முதல்ல வந்து வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும். என்னென்ன? ஒரு ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். நல்ல உடல் உழைப்பு முக்கியம். எக்ஸசைஸ் பண்ணணும். ஹை ஃபைபர் உள்ள உணவுகளை நிறைய சாப்பிடணும். மாவு பொருட்கள் இல்லாமல் ஹை ஃபைபர், கொலஸ்ட்ரால் குறைந்த உணவுகளை சாப்பிடணும். ஸ்மோக்கிங் வந்து ஸ்டாப் பண்ணிடணும். அதே மாதிரி ரெகுலராக ஒரு ப்ரிவென்டிவ் செக்கப், டாக்டர்ஸ்ட்டு ரெகுலராக போகணும்.
பல பேர் ரெகுலராக போகிறது பணம் வேஸ்ட்டுன்ற மாதிரி இருக்காங்க. அது தவறு. ரெகுலராக டாக்டர் செக்கப் வச்சுக்கணும். இது போல் இதை ப்ரிவெண்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த கேன்சர்ஸ்லாம் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடித்தா அவர்கள் நீண்ட நாள் உயிர் வாழ முடியும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார். திருவண்ணாமலையிலிருந்து சங்கரன். வணக்கம் சங்கரன், சொல்லுங்கள் சார். மேரேஜ் 4 வருஷம் ஆகுது சார். சொல்லுங்கள் சார். அதான் என் உறுப்பு கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால தான் குழந்தை சார் இல்லையா, அதனால இருக்குமா எப்படி சார்? முதல்ல உறுப்பு சின்னதாக இருக்குன்றது பெரும்பாலானவங்க உறுப்பு சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. சில பேருக்கு உண்மையிலே இருக்கலாம். 1% ஆண்களுக்கு வந்து உண்மையிலே உறுப்பு சின்னதாக இருக்கலாம். இல்லை சார், அவங்களுக்கு பார்த்தாரு சார், பார்த்து சின்னதாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஏன்னா அது உண்மையாக எதுவும் தெரியல. சரிங்க, நீங்கள் ஒன்று நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டை பாருங்கள். அவங்க செக் பண்ணிவிட்டு உண்மையிலே உறுப்பு சின்னதாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு ஹார்மோன் டெஸ்ட் பண்ணணும். டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் குறைவாக இருக்கா, இல்லை புரலாக்டின் அதிகமாக இருக்கா, இல்லை வேறு எதுவும் குறைபாடு இருக்கான்னு பார்க்கணும். அதை சரி செய்ய முடியும். ஹார்மோன்களில் சரி செய்ய முடியலை அல்லது அதில் ஹார்மோன்களில் குறைபாடு இல்லைன்னா வேக்யூம் செக்ஷன், ஷாக்வேவ் தெரப்பி, இன்னும் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. அந்த முறைகளில் நீங்கள் முழுமையாக சரி பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு வந்து நீங்கள் இன்னும் 2வது கேள்வி கேட்டீங்க, இந்த ஆணுறுப்பு சின்னதாக இருக்கிறதுனால குழந்தை இல்லையான்னு. அப்படி அல்ல. ஆணுறுப்பு சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தை பிறப்புக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆண் எப்படி வந்து தன்னுடைய வாழ்க்கையை முறையாக திட்டமிட வேண்டும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். பெரும்பாலான ஆண்களுக்கான ஆபத்தான பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கக்கூடியவையே. இது எப்படி ஒரு ஆண் வந்து தவிர்க்க முடியும்? ஒன்று வந்து சாப்பிடும்போது நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. லோ ஃபேட் டயட், ரொம்ப கொழுப்பு உள்ள பொருட்களை குறைச்சி சாப்பிடுங்க. அதே மாதிரி ஒரு 30 நிமிடமாவது ஒரு நாளைக்கு நல்ல எக்ஸசைஸ் பண்ண வேண்டும். விகரஸ் எக்ஸசைஸ், நல்ல விகரஸ் எக்ஸசைஸ், மூச்சு வாங்குற அளவுக்கு நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப சன்னில் எக்ஸ்போஸ் ஆகிறவங்களுக்கு தோலில் கேன்சர் வரலாம். அதே மாதிரி வெயிட் வந்து நல்ல வெயிட்டில் மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப ஹெவி வெயிட்டில் ஒபிசிட்டி, குண்டாக இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 8 ounce வாட்டர், 8 கிளாஸ் வாட்டராவது குடிக்கணும். போதுமான அளவுக்கு ஹைட்ரேஷன், தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கணும். ஆல்கஹால் சாப்பிடாதீங்க. இன்கேஸ் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 ட்ரிங்க்குக்கு மேலே ஒரு நாளைக்கு எடுக்காதீங்க. 2 ஸ்மாலுக்கு மேலே எடுக்கக்கூடாது. அதே போல் ஸ்மோக்கிங் கண்டிப்பாக கூடாது, அது ஆபத்து. ஸ்மோக்கிங் கூட இருக்கவங்களோட ஒரு ரூமில் உட்காந்துருக்காதீங்க. பாசிவ் ஸ்மோக்கிங்னு பேர் அதுக்கு. அவங்க ஸ்மோக் பண்ணி வெளியிட்ட அந்த புகையெல்லாம் நீங்கள் இன்ஹேல் பண்ணும்போது சிகரெட்டு பிடிக்கிறதுக்கான எல்லா கெட்ட விளைவுகளும் உங்களுக்கும் வரலாம். அதே மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட ரெகுலராக செக்கப் பண்ண வேண்டியது ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். பல நேரங்களில் ஆண்கள் வந்து இதை மறந்துடுறாங்க. டாக்டர்கிட்ட ரெகுலர் போகிறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க. அதே போல் சில நோய்கள் வந்து ஃபெமிலியில் வரும். பெண்களுக்கெல்லாம் மார்பு புற்றுநோய் குடும்பத்தில் சகோதரிகள் யாருக்காவது இருந்தால் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஹார்ட் அட்டாக் தந்தைக்கு இருந்தால் மகனுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். சர்க்கரை வியாதி அம்மா அப்பாவுக்கு இருந்தால் மகனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த விஷயங்களை ஆண்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதே மாதிரி 40 வயதிற்கு மேலே PSA, ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் டெஸ்ட் வந்து பண்ணணும். பீரியாடிக்காக பண்ணணும். PSA டெஸ்ட் வந்து ஆண்கள் ரெகுலராக பண்ண வேண்டும். செக்ஸ் பண்ணும்போது நீங்கள் மனைவியை தவிர வெளியே செக்ஸ் பண்ணுறதை தவிர்க்கணும். அப்படி செக்ஸ் பண்ணிங்கன்னா சேஃப் செக்ஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு காண்டம் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து காரில் போகும்போதோ மற்ற எதில் வெஹிக்கிளில் போகும்போது சீட் பெல்ட்டு போடுங்க. மன அழுத்தம் அதிகமாகும்போது மன அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஹெல்ப் தேவைப்படும் போது நீங்கள் ஹெல்ப்பு, மருத்துவர், மனநல ஆலோசகர்கள் இவருடைய ஹெல்த்தை நீங்கள் பெற வேண்டும். பல நேரங்களில் எது வந்தாலும் யார்கிட்டையும் போய் கேட்குறது இல்லைன்னு நிறைய பேர் வச்சுக்குவாங்க. இது நல்ல விஷயம் அல்ல. ஹெல்த்து தேவைப்படும் போது ஹெல்த் நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். நம்ம உணவை பற்றி நிறைய விஷயங்கள் இங்கே பேசுகிறோம். ஆனால் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக 19 நல்ல உணவு சாப்பிடுங்க, ஃப்ரூட் சாப்பிடுங்கன்றோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தோன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் வந்து
கொலஸ்ட்ரால் குறைவாக இருக்க உணவு லிஸ்ட்டு பண்ணி அதை நம்ம எடுக்கணும். அதே மாதிரி நம்ம போனோன்னே நமக்கு எது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணி நல்லா பொட்டேட்டோ வந்து ஃப்ரை பண்ணி எண்ணெயில் வறுத்து கொடுத்தா நல்லா தான் இருக்கும். அதான் சிப்ஸுன்னெல்லாம் நமக்கு இன்றைக்கி அந்த பேரில் தான் அதுதான் கிடைக்குது. இதெல்லாம் முற்றிலுமாக அவாய்ட் பண்ணணும். சிப்ஸுக்கான விளம்பரங்களில் பெரிய பெரிய நடிகர்களும் கிரிக்கெட் வீரர்களும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி தேவையற்ற பாட்டில் ட்ரிங்க்ஸு நிறைய விற்றுக்கிட்டு இருக்குது. இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் தவறான தேவையில்லாத கலோரி உள்ள உணவுகள், இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். உணவு சாப்பிடும்போது ஸ்லோவாக சாப்பிடணும், மென்று சாப்பிடணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் நேரம் வயிறு நிரம்புறது உணர்வது மூளைக்கு போகிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நீங்கள் வேகமாக சாப்பிட்டிங்கன்னா தேவையை விட அதிகமாகவே சாப்பிடுவீங்க. வயிறு நிறைஞ்சிருச்சுன்ற உணர்வு கொஞ்சம் லேட்டாக தான் போகும். இதில் சாப்பிடும்போது சில விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சுக்கோங்க, கார்போஹைட்ரேட் கொஞ்சம், ஃபைபர் உள்ள டயட் நிறைய வச்சுக்கோங்க, கொழுப்பு உள்ள ஐட்டம் ரொம்ப கொஞ்சமாக வச்சுக்கோங்க. ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் கடலூர்ல இருந்து மணின்னு சொல்லி பேசுறேன். மணி சொல்லுங்க. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மணி, சொல்லுங்க. சார் நான் கல்ஃப்ல ஒர்க் பண்ணேன். சொல்லுங்க. உங்க ப்ரோக்ராம் அடிக்கடி பார்ப்போம். சொல்லுங்க சார். நல்லா இருக்கு உங்க ப்ரோக்ராம். ஒன்றும் நன்றி மணி, சொல்லுங்க. சார் ஒன்றும் இல்லை, இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி ஒரு 7 months ஆகுது. சரிங்க. ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்க. ஓகே. அந்த டைம்ல செக்ஸ்லாம் வச்சுக்கலாம் சார்? ஒன்றும் பிரச்சனை இல்லை? கண்டிப்பாக வச்சுக்கலாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் டெலிவரி வரைக்குமே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு ப்ளீடிங் இருக்குது, ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஒரு கொஞ்சம் இடைவெளி விடலாம். முதல் ஒரு 3 மாதமும் கடைசி 3 மாதம் விடலாம். இடையில் நீங்கள் கண்டிப்பாக செக்ஸ் வச்சுக்கோங்க. செக்ஸ் வச்சுக்கிறது ஒரு ஆரோக்கியமான குழந்தை பெறுறதுக்கு உதவும். ப்ளீடிங் இருந்தது, இல்லை அபார்ஷன் ஆகுது ரிப்பீட்டடாக, இந்த மாதிரி காரணங்கள் இருந்தால் நீங்கள் மருத்துவர் அனுமதியோடு தான் செக்ஸ் வச்சுக்கணும். மருத்துவர்கள் செக்ஸ் வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் கூட நீங்கள் வேறு முறைகளில் பண்ணிக்கலாம். மாஸ்டர் உங்கள் மனைவி உங்களுக்கு தூண்டலாம், வாய்வெளி தூண்டலாம், பல்வேறு முறைகளில் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். நீங்களும் உங்கள் மனைவியை பெனிட்ரேட்டிவ் செக்ஸ் பண்ணாமல் வேறு முறைகளில் செக்ஸ் பண்ணலாமான்னு கேட்கலாம். ஸோ பெனிட்ரேட் பண்ணி தான் செக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பல்வேறு முறைகளில் நீங்கள் மனைவியை தூண்டலாம். அடுத்து காஃபி போன்ற ட்ரிங்க்ஸ் ரொம்ப சாப்பிடாதீங்க, அது நல்லதல்ல. அது தூக்கம் இல்லாமல் ஆக்கிறோம், ரொம்ப பதட்டத்தை உண்டு பண்ணும், மார்பு துடிப்பு அதிகமாக்கும் அப்படின்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப நல்லது. நான் வெஜிடேரியன் மீல்ஸை விட வெஜிடேரியன் மீல்ஸ் வந்து கலோரி கம்மியாகவும், ஃபைபர் நார்ச்சத்து அதிகம் இருக்கும், விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் கொழுப்பு சத்துக்களை விட நார்ச்சத்து உள்ள பொருட்களை ரொம்ப சாப்பிட்றது நல்லது. பொதுவாக வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்? ஒரு நாளைக்கு வந்து 1200 கலோரிஸுக்கு குறைவாக சாப்பிடுங்க. ரெகுலராக வந்து ஒரு மீல் சாப்பிடாமல் நிறுத்தாதீங்க, அது தப்பு. அதே போல் டென்டல் ஹைஜீன் ரொம்ப முக்கியம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் பற்கள் வந்து ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. கம் டிசீஸ் எல்லாம் பெண்களை விட ஆண்களுக்கு தான் ஈறுகளில் வர்ற நோய்கள் அதிகமாக வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 3ஆம் உலக நாடுகளில் வர்றவங்க இந்த பல் சம்பந்தப்பட்ட பல்வேறு ப்ரிவென்ஷன், பல்லை நல்ல பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது எல்லாம் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னால் இரவில் வந்து பல் துலக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு டென்டல் ஹைஜீனில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பல் பிரச்சனைகள் வந்து பல நேரங்களில் சீரியஸான வேறு பிரச்சனைகளுக்கும் கொண்டு போகலாம். இப்போது இருதயத்தில் ஒரு நோய் இருக்குன்னா, பல் நோய் உள்ளவர்களுக்கு பல்லில் இருக்க கிருமிகள் இருதயத்தை தாக்கி உயிரிழப்பை ஏற்படுத்தலாம். பல பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாது.
ஏதாவது ஒரு இடத்துல இருக்க கிருமிகள் வந்து இருதயத்துக்கு போய் எண்டோகார்டைட்டிஸ்ன்னு சொல்லி ஒரு கிருமி தாக்குதலை ஏற்படுத்தி உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நாங்கள் பேர் மணி சார். சொல்லுங்கள் மணி. சார் விரக்கோட்டை வீங் போயிருக்கு சார். சரி, மேரேஜ் ஆகல. சொல்லுங்கள். ப்ராப்ளம் எல்லாம் இருக்குமா சார்? விந்து அதாவது விரப்பைகள் வீங்கிச்சுன்னா டாக்டரை பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். சரி. சில நேரங்களில் ஆரம்பத்தில் நீங்கள் அதை சரி பண்ண முடியும், மாத்திரைகளே சரி பண்ண முடியும். அது மாத்திரைகளை சரி பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா பின்னால் அந்த வீக்கம் குறையவே குறையாது, வீக்கம் அதிகமாக இருக்கும். இந்த வீக்கம் இந்த வீக்கம் வந்து பெர்மனண்ட் ஆகிடும். அதோட விந்தணுக்கள் எண்ணிக்கையும் குறையும். ஏன்னா விந்துப்பைகள் நார்மலாக வந்து ஒரு 35 டிகிரி சூடு குறைவான நிலையில் தான் இருக்கும். பாடியோட சூடு கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி விந்துப்பையில் வீக்கமாச்சுன்னா விந்துப்பையினுடைய சூடு வந்து அதிகமாகி விந்து உற்பத்தி குறையும். செக்ஸுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, விந்தணுக்களுடைய உற்பத்தி குறையும். விந்தணுக்கள் குறையிறது வந்து கொஞ்சம் குழந்தை பேர் மற்ற பிரச்சனைகளை உண்டு பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நீங்கள் பிரச்சனைகள் எது வந்தாலும் மருத்துவரை பாருங்கள். ரொம்ப ரேராக வந்து யங் பீப்புளுக்கு வந்து கேன்சர் கூட வரலாம். ஸோ அதனால் ஒரு செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ செக்கப் பண்ணி நார்மல்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. செக்கப் பண்ணி பிரச்சனை இருக்குன்னாங்கன்னா அது ஆரம்பத்திலே நம்ம சரி செய்ய முடியும். சின்ன எளிமையான விஷயங்களை சரி செஞ்சிட்டோம்னா பின்னால் நிறைய செலவு பண்ணி குழந்தையின்மை அது இதுன்னு சுற்ற வேண்டியதில்லை. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சார். சார் சின்ன வயசுல வந்து ரொம்ப கைப்பழக்கம் பண்ணனால ஒரு 15 வருஷமா தூக்கத்துல வந்து விந்து வெளியாது சார். சரிங்க. அதனால வந்து உடம்பு பழகினோம், படப்படுப்பு. சரிங்க. எதுவுமே ஒர்க்கு எதுவுமே வேலையும் செய்ய முடியல, திருமணமும் செய்ய முடியல. அதாவதுங்க இது எல்லாமே உங்களுக்கு பயத்தினால வர்றதுங்க. சுய இன்பத்தினால எந்த வியாதியும் வந்ததாக உலகத்தில் இதுவரைக்கும் எந்த கண்டுபிடிப்புகளையும் சொல்லப்படலை. சரிங்க சார். சுய இன்பம் நார்மல், அது பண்ணுறது உடம்புக்கு நல்லதுன்னு பல்வேறு ஆய்வுகளில் சொல்லியிருக்காங்க. அதனால் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் திருமணம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு யார் உங்களுக்கு இப்படி சொன்னது? திருமணம் பண்ணுங்கள். ஏன் திருமணம் பண்ணாமல் இருக்கீங்க? கண்டிப்பாக திருமணம் பண்ணலாம். முடியல சார். பெண்கள் இடத்துல இருந்து போகும்போது அப்போ நீங்கள் மருத்துவரை பாருங்கள். என்ன காரணத்தினால விருப்பம்? உங்கள் மன தளர்வு, மனசுலேயே உங்களுக்கு இருக்கிற அந்த பயமே உங்களுக்கு விருப்பத்தன்மை இல்லாமல் காரணமாக இருக்கும். சரி, இப்போது நம்ம சில விஷயங்களை பார்ப்போம். நீங்கள் நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறது இருதய நோய் வர்றதை தடுப்பதற்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரணம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்ல எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணிங்கன்னா இருதய நோய், மூளை பிரச்சனைகள் வர்றதை தவிர்க்கலாம். அதே மாதிரி பிபியை குறைக்கலாம், சர்க்கரையை நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம், மன அழுத்தத்தை பெருமளவுக்கு குறைக்க முடியும். அதே மாதிரி மனப்பதட்டம், இது எல்லாத்தையும் நமக்கு மூடு டிப்ரெஷன் ஆகிறன குறைக்கலாம். அதே மாதிரி குண்டாக இருக்கிறவங்க உடல் எடையை குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் போன்ற ஒரு நல்ல விஷயமே கிடையாது. கேன்சர், பல கேன்சர் வந்து நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா வர்றதில்ல. கோலன் கேன்சர் எல்லாம் பல குறையும். அதே மாதிரி நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு மூளைக்கு நல்ல ரத்தம் போகிறதுனால மூளையினுடைய ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும். அதே போல் மூட்டு வலிகள் இதெல்லாம் வர்றதை தவிர்க்க முடியும். இன்னும் பல்வேறு விஷயங்கள் மென்ஸ் ஹெல்த் பற்றி நம்ம தொடர்ந்து பேச இருக்கிறோம். ஆண்கள் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு நீண்ட நாள் வாழ முடியும். ஸோ இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 94494444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சலில் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.